ஹலோ டீச்சர்ஸ், சைக்காலஜியில் கொஷின் நம்பர் 6 இன்றைக்கி பார்க்குறோம். ஓகேவா? 3/2/2023 ஆஃப்டர்நூன் நடந்த கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 5 கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் இயரில். நீங்கள் பார்க்கல, இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில், நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் டிஇடி 2025 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் 5 வீடியோ நம்ம சைக்காலஜிக்கு போட்டிருக்கோம். இது 6வது வீடியோ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பியாஜேயின் அறிவு வளர்ச்சி நிலைகளுள் எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிதலில் இருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர்? இதுக்கான ஆன்சர் சி, ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதாவது முழு செயல் நிலை. சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். உடல் மற்றும் உள சார்ந்த குறைபாடுகள் ஏற்பட காரணம்? ஆன்சர் மரபு. உடல் மற்றும் உள சார்ந்த குறைபாடுகள் ஏற்பட காரணம்? ஆன்சர் மரபு. மூணாவது கொஸ்டின். எந்த நிலையில் குழந்தையின் நடத்தை தன்மய சிந்தனையில் உள்ளது? எந்த நிலையில் குழந்தையின் நடத்தை தன்மய சிந்தனையில் உள்ளது? இதுக்கான ஆன்சர் ஏ, 0 to 3. நாலாவது கேள்வி. மனிதனின் அடிப்படை ஆளுமை பண்பு டேஸ் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது? மனிதனின் அடிப்படை ஆளுமை பண்பு டேஸ் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது? விடை மரபு. ஐந்தாவது கேள்வி. எந்த ஒரு பருவத்தில் ஒப்பார்குழு உறவுகள், பள்ளி சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் மனவெழுச்சி நடத்தையை பாதிக்கும்? எந்த ஒரு பருவத்தில் ஒப்பார்குழு உறவுகள், பள்ளி சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் மனவெழுச்சி நடத்தையை பாதிக்கும்? விடை சி, குழந்தை பருவம். விடை சி, குழந்தை பருவம். ஆறாவது கேள்வி. மனவெழுச்சியை அடையாளப்படுத்துதல் மற்றும் அளவிடுதலில் அகநோக்கு அணுகுமுறையில் முக்கூறு மாதிரியை உருவாக்கியவர்? ஆன்சர் வில்ஹம் உண்ட். ஏழாவது கேள்வி. ஒரு புதிய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஒருவர் தன்னை ஏற்புடையதாக்கிக் கொள்ளும் திறனை டேஸ் என்று குறிப்பிடலாம்? ஆன்சர் நுண்ணறிவு. ஒரு புதிய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஒருவர் தன்னை ஏற்புடையதாக்கிக் கொள்ளும் திறனை டேஸ் என்று குறிப்பிடலாம்? ஆன்சர் நுண்ணறிவு. எட்டாவது கேள்வி. டேஸ் இல்லாமை மனநோய்க்கான அறிகுறி அல்ல? டேஸ் இல்லாமை மனநோய்க்கான அறிகுறி அல்ல? விடை சுயமரியாதை. 9வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் வகை முத்திரையிடும் கோட்பாடு நெறிப்பிறழ்வு கோட்பாடு வகையின் கீழ் வருகிறது? டேஸ் வகை முத்திரையிடும் கோட்பாடு நெறிப்பிறழ்வு கோட்பாடு வகையின் கீழ் வருகிறது? இதற்கான விடை பி, சூழ்நிலை கோட்பாடு. 10வது கேள்வி. ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை டேஷ்? ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை டேஷ்? இதுக்கான விடை சி, ஆர்மி ஆல்ஃபா சோதனை. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பல தடவை கேட்டிருக்காங்க. ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட். 11வது கேள்வி. ஆளுமை என்பது இட், ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ மனம் ஆகியவற்றின் தொகுப்பாகும் என கூறியவர்? ஆன்சர் ஃப்ராய்டு. 11வது கேள்விக்கு ஆன்சர் ஃப்ராய்டு. டீச்சர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மகிட்ட மொத்தம் 930 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? ஓவராலாக 930 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய புக்லெட் நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா? புக்கு அவைலபிளாக இருக்குது. புக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த நம்பர் 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 12வது கேள்வி. நாட்டச் சோதனை கீழ்கண்ட எதை சோதனையிட உதவும்? நாட்டச் சோதனை கீழ்கண்ட எதை சோதனையிட உதவும்? ஆன்சர் பி, தனி ஒருவரின் பிரத்யேக செயல்பாடு. தனி ஒருவரின் பிரத்யேக செயல்பாடு. அடுத்து 13வது கேள்வி பாருங்கள். உலக அளவில் இளம் குற்றவாளிகளின் வயது வரம்பு டேஸ் ஆகும்? உலக அளவில் இளம் குற்றவாளிகளின் வயது வரம்பு டேஸ் ஆகும்? இதுக்கான ஆன்சர் ஏ, 10 to 13 அண்ட் 14 to 19. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 14வது கேள்வி. கற்றலில்
தூண்டல் துலங்கல் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? முக்கியமான கொஸ்டின் இதுவும். கற்றலில் தூண்டல் துலங்கல் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? ஆன்சர் தார்ண்டைக். இதுக்கான ஆன்சர் பி, தார்ண்டைக். 15வது கேள்வி, கிளை வழி நிலை என கூறியவர், அதாவது பிரச்சனையை தீர்த்தலில் புதிர் நிலையை கிளை வழி நிலை என கூறியவர் யார்? ஆன்சர் ஜான் டூயி. 16வது கேள்வி, பல சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண்களின் எதிர்பார்க்கப்படும் நடத்தை. பல சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண்களின் எதிர்பார்க்கப்படும் நடத்தை. ஆன்சர் பாலின பங்களிப்பு, சி, பாலின பங்களிப்பு. 17வது கேள்வி பாருங்க, அகநோக்கின் பொருள். அகநோக்கின் பொருள். ஆன்சர் சுய உற்றுநோக்கல், சி, சுய உற்றுநோக்கல். 18வது கேள்வி, ஒரு வகுப்பறை சூழலில் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு உத்தி. ஒரு வகுப்பறை சூழலில் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு உத்தி. இதுக்கான விடை பி, பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல். பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல். டீச்சர்ஸ், அடுத்த கேள்வி 19வது வினா, ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும். ஒரு மனிதன் தன் அனுபவத்தினாலும் மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு எது உந்துதலாக உள்ளது? ஒரு மனிதன் தன் அனுபவத்தினாலும் மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு எது உந்துதலாக உள்ளது? ஆன்சர் சூழ்நிலை, பி, ஆன்சர் சூழ்நிலை. அடுத்து 20வது வினா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 20. உளப்பாலின வளர்ச்சியை வித்திட்டவர். உளப்பாலின வளர்ச்சியை வித்திட்டவர் டி, சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. 21வது கேள்வி, நல்ல பையன் நல்ல பெண் என்ற நோக்க நகர்வு கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? பி, வழக்கமான படிநிலை. ஆன்சர் பி, வழக்கமான படிநிலை. 22வது கேள்வி, அக்கார்டிங் டு டெய்லர்ஸ் தியரி there are dash levels of creativity. டைலரின் கோட்பாட்டின்படி ஆக்கத்திறன் நிலைகள். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. ஆன்சர் பி, 5. கீழ்கண்டவற்றுள் எது கற்றல் விதி அல்ல? 23வது கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது கற்றல் விதி அல்ல? ஆன்சர் சி, இயக்க விதி. ஆன்சர் சி, இயக்க விதி. டீச்சர்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நமக்கு டோட்டலாக 930 கொஸ்டின்ஸ். ஓகேவா, 930 கொஸ்டின்ஸ் இதுவரைக்கும் நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2012 2023 எல்லா ஆன்லைன் டெஸ்ட்டும் ஓவராலாக 31 செட்டு கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய புக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ரவுண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த நம்பர் 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரேட், இதோட ரேட், புக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 280க்கு தான் கொடுக்குறோம். ஓகேவா, இப்போ ஆஃபர் ரேட்டில் 280க்கு தான் கொடுக்குறோம். ஸோ இதை இந்த நம்பருக்கு, இதுதான் ஜிபே நம்பரும், இதுக்கு ஜிபே பண்ணிவிட்டு அட்ரஸை வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு புக்கு நான் கொரியர் பண்ணிடுவேன். ஓகேவா, நான் கொரியர் பண்ண அடுத்த நாளே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அடுத்த நாள்லேயே உங்களுக்கு புக்கு கைக்கு வந்துடும். ஓகேவா, புக்கு தேவைப்படுறவங்க வேகமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் கிட்டக்க இருக்குது. ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தா தான் நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதிலே கவர் ஆயிடுது. ஏன்னா ஓவரால் நான் சொன்ன மாதிரி 930 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா, கான்செப்ட் இதை தாண்டி வெளியில் போக வாய்ப்பே இல்லை. ஸோ இது போக நம்ம தியரிக்கலாகவும் இந்த கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் முடிஞ்சோடனே நம்ம தியரி வைஸாகவும் கிளாஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா, அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கும் நம்ம கிளாஸும் கையில் இருந்தாலே போதும். சைக்காலஜிக்கு உங்களுக்கு வேறு மெட்டீரியலே தேவையில்லை. ஓகேவா, ஸோ வேகமாக இந்த 930 கொஸ்டின்ஸ் இருக்க புக்லெட்டை ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்த நாளே புக்கு உங்கள் கைக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 24வது கேள்வி, ஆளுமையை மதிப்பிட 16 வகையான ஆளுமை காரணிகளின் பட்டியலை முன்மொழிந்தவர். ஆன்சர் காட்டல், ஆர்பி காட்டல் இருக்கு. இதுதான் ஆன்சர். இதுவும் முக்கியமான வினா தான். அடுத்து 25வது வினா, அறிவு மற்றும் உடல் இயக்கு புலங்கள் அதிக விளைவுமிக்க நிலையில் கீழ்காணும் ஒன்றில் இல்லாமல் பெறப்படுகின்றன. விடை ஏ, செயல்முறை இடைவினை. விடை ஏ, செயல்முறை இடைவினை. 26வது வினா, இந்த நிலையில் குழந்தைகள் எந்த ஒரு பிரச்சனையையும் தர்க்க வரிசையில் எடுக்கும் திறன். இந்த நிலையில் குழந்தைகள் எந்த ஒரு பிரச்சனையையும் தர்க்க வரிசையில் எடுக்கும் திறன். ஆன்சர் டி, முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை. ஓகேவா, ஆன்சர் வந்து டி. அடுத்து 27வது கேள்வி, பள்ளி வழிபாட்டு மையத்தில் குறை அடைவு உடைய மாணவர்களை டேஸுக்கு குறிப்பிடப்பட வேண்டும்.
பள்ளி வழிகாட்டு மையத்தில் குறை அடைவு உடைய மாணவர்களை டேஸுக்கு குறிப்பிடப்பட வேண்டும். ஆன்சர் பி, அறிவுரை பகரும் உளவியலாளர். அறிவுரை பகரும் உளவியலாளர். 28வது கேள்வி, டேஸ் லூக்கன் கூற்றுப்படி மனநலம் என்பது. டேஸ் லூக்கன் கூற்றுப்படி மனநலம் என்பது அமைதியாக வாழ்வது. ஆன்சர் ஏ, அமைதியாக வாழ்வது லூக்கன் கூற்றுப்படி மனநலம் என்பது ஆகும். அடுத்த கேள்வி 29, பொதுவான உளவியல் விவரிப்பது டேஸ் நடத்தைகள். பொதுவான உளவியல் விவரிப்பது டேஸ் நடத்தைகள். ஆன்சர் சாதாரண மனிதர்கள். ஆன்சர் சாதாரண மனிதர்கள். இந்த வீடியோவில் லாஸ்ட் வினா, நம்ம 30 கொஷினை சேர்த்து ஒரு செட்டு வச்சுருக்கோம். ஓகேவா, ஒரு செட்டுக்கு 30 கொஷின் தான். அங்கே நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கொஷின் முடிஞ்சவொடனே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சரும் வச்சுருப்போம். ஓகேவா, நம்ம புக்கு என்ன இருக்கோ அந்த புக்கை தான் நான் உங்களுக்கு இப்போ ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ அந்த புக்கு வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9585992871 நம்பருக்கு புக்கு வேணும் சார் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகேவா, அதே நம்பருக்கு 280 ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. புக்கு நான் உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம். ஓகேவா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் 30th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றில் எந்த ஒன்று அறிவுரை பகிர்தலில் உள்ள தொழில்நுட்பம் அல்ல? எந்த ஒன்று அறிவுரை பகிர்தலில் உள்ள தொழில்நுட்பம் அல்ல, எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பி, நாட்டத்தை மாற்றுதல். ஓகேவா, இதுதான் ஆன்சர். டீச்சர்ஸ், அடுத்து இது வரைக்கும் 6 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். அடுத்து 7வது கொஸ்டின் 4/2/23 காலையில் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.